அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலில் அடுத்த டாபிக் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோக்கும் நான் சொல்கிற விஷயத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறது சொல்லியிருக்க மாட்டேன். நான் சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி போகணுன்னு நினைப்போம். ஆனால் கடைக்கு போனதுக்கப்புறம் ஆஃபரு டிஸ்கவுண்ட் பார்த்தாலே கண்ட்ரோல் போயிடும். மாதம் முடிஞ்சால் தான் தெரியும் தேவையில்லாமல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு. இந்த வீடியோவில் ஷாப்பிங் போகிறப்போ நம்ம எல்லோரும் செய்கிற 10 பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் உங்கள் செலவு கண்டிப்பாக குறையும். அப்புறம் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அது நானே கவனிக்கல. ஆனால் அது ஒரு சிஸ்டர் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஏன்னா போன வாட்டி செலவு குறைக்கிறதுக்கான டிப்ஸில் வீட்டு வாடகையை நான் அதாவது அத்தியாவசிய செலவில் வீட்டு வாடகையை நான் சேர்த்துறதுக்கு மறந்துட்டேன். அது யாருமே சொல்ல, ஒரு சிஸ்டர் மட்டும் வீட்டு வாடகையே சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெரி சாரி சிஸ்டர். நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதை பார்த்தேன். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பிங் போகிறப்போ செய்யக்கூடாத 10 மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, லிஸ்ட் இல்லாமல் ஷாப்பிங் போகிறது. இது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிறையா வாங்கிடுவோம். லிஸ்ட்டோடு போனோம் அப்படின்னா தான் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம எழுதிட்டு போகலாம். அதே சமயம் குவான்டிட்டியும் எழுதிட்டு போகலாம். அப்படி எழுதிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் வாங்குவோம். அப்புறம் தேவையான பொருள் மட்டுமே வாங்குவோம். தேவையில்லாத பொருளை அவாய்ட் பண்ணலாம். அதனால் செலவு ரொம்பவே மிச்சமாகும். மிஸ்டேக் நம்பர் 2, ஆஃபர்ஸ் பார்த்து வாங்கிறது. கடைக்குள்ளே போனோம் அப்படின்னாலுமே பெரிய போர்டு வச்சுருப்பாங்க, பை 1 கெட் 1 ஆஃபர்னு. இதெல்லாம் நம்மளுடைய நம்மளை ட்ராப் பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் சேவிங்காகவே இருக்கலாம். பட் நமக்கு அது தேவையா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுட்டு வாங்கணும். ஆல்ரெடி அந்த பொருள் இருக்காங்கிறதையும் யோசிக்கணும். இன்னொன்று, நமக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னா மட்டும் நம்ம அதை போய் வாங்கலாம். இல்லை ஆஃபர் தானே போட்டிருக்காங்க வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த மாதத்தோட பட்ஜெட்டை அதிகப்படுத்த வேண்டாம். மிஸ்டேக் நம்பர் 3, ஹங்கரில் ஷாப்பிங் போகிறது. பசியோட ஷாப்பிங்க்கு போகிறது. இப்படி போனோம் அப்படின்னா தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேவையில்லாமல் கடை ஃபுட்லாம் சாப்பிட்ற மாதிரி வரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போகிற மாதிரி போங்க. ஆனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் சாப்பிட்டு போனாலுமே வெளியில் ஷாப்பிங்குன்னு போயிட்டால் அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் எனக்குமே இருக்குது. அதை என்னாலையுமே மாற்றிக்க முடியல. மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மிஸ்டேக் நம்பர் 4, பிராண்ட் நேம் பார்த்து வாங்கிறது. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். பிராண்ட் நேமில் அதாவது ஒரு பிராண்டடான ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் குவாலிட்டி இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது தேவையா அப்படிங்கிறத யோசித்து வாங்கணும். அதே சமயம் லோக்கல் ப்ராடக்ட்லேயுமே குவாலிட்டி இருக்கிற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதாவது பெரிய கடையில் போய் ஒரு பெரிய பிராண்ட் வாங்கினா தான் நல்லது, மற்றது எல்லாமே அன்ஹெல்தி அப்படின்னு நினைக்க தேவையில்லை. சீப்பாக கிடைக்கிற பொருள் கூட குவாலிட்டியாக கிடைக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருக்கும், ஸ்டோர் இருக்கும். அங்கே போய் பாருங்கள், குவாலிட்டியான பொருள் விலை கம்மியாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு பிராண்டடான பொருள் நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அந்த பொருளுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் போட மாட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சேல்ரி போடணும், அந்த பில்டிங்க்கான ரெண்ட்டு கொடுக்கணும் அவங்க, அப்புறம் லைட்டிங்ஸ்க்கான அந்த இபியும் கட்டணும். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க. உடனே கமெண்ட்டில் சில பேர் வந்துடுவாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்போ அவங்களாம் வாழ வேண்டாமா, அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல வரல. உங்களுக்கு பிராண்ட் நேம் பார்த்து பெரிய பிராண்டில் தான் வாங்கினா தாராளமாக வாங்கிங்க. அதில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பொருளுமே குவாலிட்டியாக இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 5, பல்காக தேவையில்லாமல் வாங்கிறது. இப்போது நம்ம கடைக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா ஒரு நமக்கு இப்போ சோப் லிக்விட் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு 1 லிட்டர் தான் தேவைப்படுது. ஆனால் அங்கே 5 லிட்டர் பேக்கெட் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் வாங்கிறது. அதாவது ஏன் இந்த மாதிரி பல்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேங்கிறதையும் பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்கலாம். சப்போஸ் நம்ம அப்படி பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஆஃபர் ஓகே தான், நமக்கு பெனிஃபிட் தான். பட் அதில் எக்ஸ்பைரி பார்த்து வாங்கணும். சிலப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 1 லிட்டரு 1 மாதத்துக்கு தேவைப்படுது, 5 லிட்டரு 5 மாதம் ஆகும். ஆனால் எக்ஸ்பைரி 4 மாதத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான் இல்லையா? ஸோ எக்ஸ்பைரியை பார்த்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 6, பட்ஜெட் செட் பண்ணாமல் போகிறது. இது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம கடைக்கு போகிறோம், ஷாப்பிங்க்கு போகிறோம் அப்படின்னா
கண்டிப்பாக பட்ஜெட் வந்து செட் பண்ணிவிட்டு போங்க. அதாவது இவ்வளோ பணத்துக்கு தான் நான் பொருள் வாங்குவேன், இதுக்கு மேலே வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து பண்ணிக்கிங்க. நம்ம பட்ஜெட் செட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது. அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது க்ராஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ பணம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் போய் வாங்கக்கூடாதுங்கிற ரூல்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்குங்க. மிஸ்டேக் நம்பர் 7, கிட்ஸ் கூட ஷாப்பிங் போகிறது. முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸ் கூட ஷாப்பிங் போனீங்க அப்படின்னாலே அதில் சாக்லேட்டு டாய்ஸு எக்ஸ்ட்ரா வந்து வந்துடும். அதை அவாய்ட் பண்ணணும். அந்த செலவை குறைக்கணும்னா குழந்தைங்க இல்லாதப்போ ஷாப்பிங் வந்து போங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன் சிரிச்சுட்டு சொல்கிறேன்னா, இந்த வாய்ஸ் கொடுக்கும்போதே 2 பிள்ளைங்களும் பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்காங்க. உஷார் ஆயிக்குங்க. அப்போ அடுத்த வாட்டி ஷாப்பிங் போகும்போது விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு என்னாலே அவாய்ட் பண்ண முடியல. பார்க்கலாம் மேபி. மிஸ்டேக் நம்பர் 8, இம்பல்ஸ் பையிங். இது வந்து பெரிய மிஸ்டேக் இருக்கிறதுலே. இம்பல்ஸ் பையிங்னா பார்த்ததும் அதை ஆசைப்பட்டு வாங்கிறது. பார்க்குற பொருள்லாம் ஆசையாக தான் இருக்கும். அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா எல்லா பொருளும் அழகழகாக தெரியும், வாங்கணும்னு தோணும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இருக்கிறதுல பட்ஜெட்டை வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி வந்து அது. அதனால் பார்த்ததும் வந்து வாங்காதீங்க. 24 hours ரூல்ஸ் வந்து போட்டுக்குங்க. 24 மணி நேரம் ரூல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு பொருள் மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா, தேவை இருக்குன்னா ஆசை இல்லை, தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 24 மணி நேரம் ரூல்ஸ் போடுங்க. 24 மணி நேரத்துக்கு மேலேயும் அது வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து வாங்கிக்கோங்க. இது நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஆசைகள்னு இருக்கும். இந்த பொருள் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போய் உடனே வந்து வாங்க மாட்டேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வாங்குவேன்னா இல்லை, வருஷ கணக்காக இழுத்து அப்பவும் அந்த ஆசை குறையில அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கிடுவேன். மிஸ்டேக் நம்பர் 9, கம்பேர் பண்ணாதது. கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன, அதாவது நானே வந்து யோசிச்சிருக்கேன், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நான் ஒரு வாட்டி ஒரு பாட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து போனேன். அதாவது ஹேண்ட் வாஷ், அது என்னதுக்கு அது பேர், ஹேண்ட் வாஷ் பாட்டில் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து 25 rupees. அது ஒரு சூப்பர் மார்க்கெட், அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. அப்புறம் இன்னொரு நாள் போய் இன்னொரு கடையில் வந்து வாங்கலாம், அதே பாட்டில் தான் எங்கள் அக்காவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து வாங்கணும். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 20 rupees தான். ஸோ ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு வந்து 5 ரூபா வந்து வித்தியாசம் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி எந்த கடையில் அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும், பொருளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் வந்து ரெகுலராக வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. விலையை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஐட்டம் வாங்கினாலுமே ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நமக்கு எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 10, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் இக்னோர் பண்ணுறது. அதாவது சின்ன சின்ன செலவுகளை வந்து இக்னோர் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னம்னா ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை பார்த்தோன்னா அது நானே நிறையா செய்வேன். 50 ரூபா தான் நான் இதை வாங்கிக்கலாம், 100 ரூபா தான் நான் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிடுவேன். அது மாத கடைசியில் பெரிய செலவாக வந்து இருக்கும். ஸோ இந்த 10 மிஸ்டேக்ஸாக மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கடைக்கு வந்து போங்க. இந்த பல்காக வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து ஒன்று செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து போயிருப்போம். பட் வந்து பல்காக வாங்கினீங்க அப்படின்னா அது அமௌண்ட் கூட போயிடும். அப்போ அந்த மாதத்தோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாயிடும். அதனால தான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த 10 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஷாப்பிங் செலவை கண்டிப்பாக வந்து குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.